வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோ ஒரு பேட்டரி சார்ஜர், கார்ல எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய பேட்டரியை நம்ம வீட்டிலேயே சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சாதனம். இந்த சாதனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இது வேலை செய்யுது, இது எப்படி உள்ள அமைந்திருக்கு, சர்க்கியூட் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். இது வந்து பழைய மாடல், அனலாக், அதுல கேஜ் அம்மீட்டர் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் கண்டினியூஸ் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இப்ப வரக்கூடிய மாடல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆயிட்டு நமக்கு கிரீன் லைட் இண்டிகேஷன் காமிக்கும். இதுல வந்து கிரீன் லைட் காமிக்காது, கண்டினியூஸ் சார்ஜிங், ட்ரிக்கிள் சார்ஜிங் சொல்லுவாங்க. கண்டினியூஸ் சார்ஜிங். எப்போ பேட்டரி லெவல் இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் சார்ஜுக்கு போயிடும். அதாவது டிஜிட்டலி போல இல்லாமல் அனலாகாக சார்ஜ் ஏறும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் மாடல், இது டிரான்ஸ்ஃபார்மர் டைப். ஸோ இதையும் பார்க்கலாம். இனி இதோட வீடியோவின் கடைசியில இல்லாட்டி நான் இன்னொரு வீடியோவில் நான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம ஒரு விளக்கம் தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தளவுல இது எப்படி அமைந்திருக்கு, இதற்குள்ள எப்படி என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது மேக்ஸின் ஒரு கம்பெனி, எல்லாருக்கும் தெரிந்ததுதான், டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி. இவங்களோட மேக்ல இது பண்ணிருக்காங்க, ரொம்ப எளிமையா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஆரம்பித்த காரணமே வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக் சாதனங்கள் எப்படி வேலை செய்யுது, எலக்ட்ரானிக் சாதனங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம அறிந்து கொள்வதுதான். ஆனா நம்ம சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ள டீப்பா நம்ம வந்து நேயர்களின் விருப்பத்துக்காக நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணிட்டே வந்துட்டோம். அதனால நம்ம சேனல்ல முக்கியமா இது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய, இப்ப ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சார்ஜர் மற்றும் மிக்சி, அயர்ன் பாக்ஸ், வாட்டர் கெட்டில், இதை போன்ற சாதனங்கள் எப்படி வேலை செய்யுது, அதுல வந்து உள்ள எப்படி அமைப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சோ இப்ப இதுல முதலாவதாக நான் தேர்ந்தெடுத்தது என்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜர். இது நான் காருக்காக பயன்படுத்துறேன். கார்ல இருக்கக்கூடிய பேட்டரி கொஞ்ச நாள கார் வந்து யூஸ் பண்ணலைன்னா அதுக்குள்ள பேட்டரி வந்து சார்ஜ் இறங்கி இருக்கும். அப்ப நம்ம வீட்லயே ஒரு நாள் நைட்டு போட்டோம்னா காலையில சார்ஜ் ஏறிடும். புரியுதுங்களா? அதற்காக உள்ள ஒரு சார்ஜர். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரை உபயோகப்படுத்தி அனலாக் மெத்தட்ல கண்டினியூஸ் சார்ஜிங் மெத்தட். ஓகேங்களா? சோ இது 12 வோல்ட் சார்ஜர். இது நம்ம வந்து 12 வோல்ட் பேட்டரிக்கு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதே மாதிரி பேட்டரி 24 வோல்ட்டுக்கு இருக்கு, 6 வோல்ட்டுக்கு இருக்கு, அது போல தனித்தனியாக இருக்கு. இது எப்படி அமைந்திருக்குங்கிறத நம்ம டீடைலா பார்க்கலாம். இதை நம்ம ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இதுக்குள்ள ஒரு எளிமையா ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக 12 வோல்ட்டுக்கு கொஞ்சம் மேல அதிகமான உள்ள டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 14 வோல்ட் வர்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க. அது வந்து ஆம்ஸ் பாத்தீங்கன்னா 18 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மருங்க. இது ஆம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஆம்ஸ் கிட்ட இருக்கலாம். புரியுதுங்களா? சோ வேற எதுவும் மார்க்கிங் கொடுக்கல, மேபி ஒரு 1 ஆம்ஸ் இருக்கலாம். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து இது எப்படி பயன்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா சிங்கிள் வைண்டிங், அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு போடுற மாதிரி உள்ள வைண்டிங், 2 வைண்டிங் உள்ளது. 220 வோல்ட் இன்புட், அவுட்புட் வந்து 18 வோல்ட் அவுட்புட். 2 வயர் தான் இருக்கு. அதனால நம்ம சென்டர் டேப்பிங் கிடையாது. அதனால நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? அது மட்டும் இல்ல, இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து இந்த மெயின் சப்ளையை ஆன் ஆஃப் பண்ணுவதற்காக கொடுத்திருக்காங்க. இது அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச்லயே ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்திருக்காங்க. இண்டிகேட்டர் லைட் நமக்கு இங்க வந்து ஒரு நியான் லேம்ப் இண்டிகேட்டர். இதெல்லாம் பழைய மாடல்ங்கிறதுனால இப்ப வரதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்இடி போட்டு பண்ணிடுறாங்க. இது வந்து நியான் லேம்ப், நம்ம நைட் லேம்ப்ல எல்லாம் வரும் இல்லைங்களா, டெஸ்டர்ல வருது இல்லையா, அந்த லேம்ப் கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அடுத்தது இந்த அனலாக் மீட்டர் கொடுத்திருக்காங்க. அனலாக் மீட்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேட்டரிக்கு போற சப்ளையை அனலாக் மீட்டர் அம்மீட்டர் வழியாக கொடுத்திருக்காங்க. அப்ப பேட்டரி வந்து எவ்வளவு கரண்ட் சார்ஜ் ஏறிச்சுன்னா எவ்வளவு கரண்ட் எடுக்குங்கிறது இதுல காமிக்கும். சார்ஜ் ஏறி முடிஞ்சிருச்சுன்னா 0 வந்துடும். அப்ப நீங்க இனிஷியலா சார்ஜ் பண்ணும்போது அது எவ்வளவு ஆம்ஸ் எடுக்குதோ காமிக்கும். ஃபுல்லா சார்ஜ் ஏறணும்னா மினிமம் ஆயிடும். மினிமம் காமிக்காது, 0 காமிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரிக்கிள் சார்ஜிங்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய போர்டு பாருங்க. இந்த போர்டுல வந்து எப்படி அமைந்திருக்குங்கிறத நமக்கு வந்து பார்க்கலாம். இதுல வந்து 3 பாகங்கள், 3 எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஒரு சின்ன டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து 2N2222ங்கிற ஒரு நார்மல் என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதற்கப்புறம் இதற்கு கீழே இருக்கக்கூடியது டிரான்சிஸ்டரை போன்ற அமைப்பு. டிரான்சிஸ்டர்லங்க LM317. இது வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர், லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது நம்ம முன்னாடி வந்து
வீடியோக்கள்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கிருந்து ஒரு பின்னாடி ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குங்க. அது வந்து நமக்கு இதே போல பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க 2N3055. இந்த டிரான்சிஸ்டர் இப்ப நாம சமீபமா இது வந்து டேமேஜ் ஆயிருந்தது, ஷார்ட் ஆயிருந்தது. அதனால நாம வந்து இதை மாத்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது வரும்போதே இது வந்து சப்ளை வந்து அவங்க ரிவர்ஸா கொடுத்துருந்துருக்காங்க. இது போல சில நேரங்கள்ல வந்து அவங்க அசம்பிள் பண்ணி கொடுக்கும்போது தவறுதல் ஏற்படுது. நானும் கவனிக்கல, இத்தனை நாளா இப்படி யூஸ் பண்ணிட்டேன் டைரக்டா. அதாவது கரண்ட் இல்லாம அதிக கரண்ட் இது வந்து எப்படின்னாங்க, கரண்ட் பிக்சட் கரண்ட் மூலியமா கரண்ட் மோட்ல சார்ஜ் பண்றது, புரியுதுங்களா? வோல்டேஜை நம்ம ஸ்டெடியா வச்சிருவோம், கரண்ட் மட்டும் அதோட சார்ஜுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதுதான் இதோட மாடல். சோ ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாகங்கள் அவ்வளவுதான். ஒரு 2 டயோட்ஸ் இருக்கு, பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு டயோடு வந்து இந்த இடத்துல. சோ இப்ப இதற்கு மேல வந்து ஒரு டயோட வந்து ரிவர்ஸ் போலாரிட்டி, நீங்க ஏதாவது பேட்டரியை மாத்தி கொடுத்தா அது இந்த போர்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா கனெக்ஷன் நீங்களா உபயோகப்படுத்தும் பொழுது தவறுதலாக பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுக்க போகும்போது இந்த போர்டுல எதுவும் ஆகக்கூடாது. மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, சார்ஜிங் ஏறாது, பட் ஒண்ணுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் டயோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே 5 amps நல்ல பவரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒயிட் கலர்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட் மெஷர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். சோ இந்த சர்க்யூட்டை நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். சோ இந்த ட்ரேஸ் பண்ண சர்க்யூட்டை இந்த வீடியோல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்க எந்த சாஃப்ட்வேர்ல வந்து இந்த டிராயிங் எல்லாம் வரையறீங்க பண்றீங்கன்னு. நம்ம வந்து ரொம்ப எளிமையா வரையக்கூடிய டிராயிங் வந்து ரொம்ப அழகாக வரக்கூடிய டிராயிங் பாத்தீங்கன்னா நான் பவர் பாயிண்ட்ல தான் பண்றேன். அதை உங்களுக்கு எது நேரையே இந்த சர்க்யூட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே பவர் பாயிண்ட்ல நான் வரைய போறோம். அது எப்படி வரைஞ்சு அதுக்கப்புறம் நான் அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்றேன், அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இதுல நீங்க பார்க்க வேண்டிய சிஸ்டம் இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. இதுல நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷனுக்காக இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கடைசியா நான் இதை வந்து ஆன் பண்ணியும் காமிக்கிறேன். இது எப்படி சார்ஜ் செய்யறது, கரண்ட் எப்படி காமிக்குதுங்கிறது காமிக்கலாம். பேட்டரி தேவையில்லைங்க, ஒரு 12 வோல்ட் ஏதாவது பல்பு போட்டீங்கன்னா கூட அதுல நீங்க கரண்ட் தெரிஞ்சிடும். சோ நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம படம் வரைவதை பார்ப்போம். சர்க்யூட் நான் முன்னாடி ட்ரேஸ் பண்ணிட்டேங்க, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சர்க்யூட்டை போட்டுட்டே வரேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப இது போல ஒரு பவர் பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷீட் வந்து பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். இது என்னோட ஸ்டைல, நான் பிளாக் வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா ஒயிட்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம சர்க்யூட்ல பார்த்தது போல நம்ம முதலாவதாக இந்த பவர் பிளக்கை வெளியில எடுத்துக்கலாங்க. அதற்கப்புறம் சுவிட்சை வந்து இந்த பவர் பிளக்ல கொடுக்க போறோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நடுவில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி, ஒரு நியான் லேம்ப் இருந்தது இல்லைங்களா, அந்த லேம்பை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் அந்த அதுலயே வரும்போது ரெட் லைன் வரும். நீங்க கொஞ்சம் அலைன்மெண்ட் கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப இது அளவு கொடுத்தாச்சு. இதுல இருந்து நம்ம இப்ப கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். சோ நம்ம பிரைமரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? இப்ப நீங்க இது கூட சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேங்க. சோ இப்ப இந்த இடத்துல இருக்க இந்த ஏரியா நமக்கு போதும், மிச்சம் இருக்கிற படங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நான் இங்க இருந்து லைன்ஸ் இழுத்துட்டே வர போறேன். பாருங்க, வர்றது டிஃபால்ட்டா ப்ளூ கலர்ல தான் வரும். அதை நம்ம அதுக்கப்புறமாட்டி ஒயிட் கலர்ல மாத்திக்கலாம். சோ இத போல ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு நேர பண்ணிக்கிங்க, வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல லைட்டா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். சரிங்க. இப்ப இங்க இருக்கிற லைனை சேர்க்கணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து கரெக்டாக இதில் வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுலாம். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. நான் ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கும்போது சொல்லித்தரேன் இது எப்படி நம்ம பண்ணலான்ட்டு. இதை வேணும்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். புரியுதுங்களா? அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ இதை போல வச்சு இப்போ இந்த இன்னொரு லைன் நம்ம போடணும். இப்போ பாருங்க, இப்போ இங்கேருந்து ஒரு லைன் இங்கே ஜாயிண்ட்டு, அதே போல் இந்த லைன்லேருந்து இங்கே, அப்புறம் கீழே. ரொம்ப எளிதா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு படம் வரைகிறத கூட நம்ம வந்து சொல்லி தரோம். ஸோ உங்களுக்கு எளிதா இருக்கும், நீங்க படம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த டிராயிங், இந்த லைன்ஸ் பூரா நமக்கு ஒரே மாதிரி லைனா நம்ம கொண்டு வந்துடுறோம். நான் என்ன பண்ண போறேன், இது வந்து லைன் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்து வேணும்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் ஏத்திக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் கிளியரா இருக்கு.
இப்போ நம்ம இங்க இருக்கிறத ஃபார்மேட் நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு வந்து ஒரு பவர் பிளக் 220 வோல்ட் கொடுத்தாச்சு. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எல்இடி கொடுத்து இங்க கொடுத்துட்டோம். பிரைமரியில கொடுத்துட்டோம். செகண்டரியில இது வந்து சென்டர் டேப் இல்லைன்னு நம்ம பார்த்தோம். இதுல பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் நீங்க கொடுக்கணும். பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு நமக்கு டயோடு வேணும். டயோடு வந்து இவ்வளவு பெருசு வேண்டாம் நமக்கு, அதனால கொஞ்சம் சின்ன பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ டயோடை வந்து நமக்கு எப்போதும் போல நமக்கு எப்படி கொடுப்பீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னா இதை போல நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. எப்படி வேணா கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏசி வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி கொடுக்க போறோம். அதனால நமக்கு இதுல இப்படி கொடுக்கலாம். இது மாதிரி இன்னொன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இது போல கொடுத்துட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ் ஈஸியா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே கூட கொடுத்துக்கலாம். அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் எப்படி வரைகிறேனோ அதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்றேன். அது நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப எளிதி தான். இப்படி வச்சுங்க, கொஞ்சம் மேலே எழுத்திக்கிங்க. ஸோ அப்போ எளிதாக இருக்கும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிங்க. அப்புறமா நம்ம வந்து சர்க்கியூட்டை மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ 4 பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இதை போல் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்க போறோம்னு பாருங்க. ஸோ முதல்ல வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் டு ரெக்டிஃபயர் வந்து நம்ம லைன்ஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதற்கப்புறம் மேலே உள்ள கனெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். மேலே உள்ள கனெக்ஷன்ஸ் இதே போல நம்ம இதை போல கொடுத்துடலாம். கீழே இருக்கிற கனெக்ஷன்ஸும் நீங்க இதை போல கொடுத்துடலாம். ஸோ இது வந்து பிளஸ்ஸா இருக்க போது, இது மைனஸா இருக்க போது. நம்ம அந்த கலர் வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். இதை நம்ம பிளஸ்ஸா கொடுக்கணும்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் கலர்ல நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் கூட்டிக்கிறேன். ஓகே, இதை வந்து கிரீனா கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டும் காமன்ங்கிறதுனால நம்ம கிரே எடுத்துக்கலாம். கிரே வந்து திக்னஸ் நீங்க வேணும்னா கொஞ்சம் கூட்டிக்கங்க. சரிங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஏசி சப்ளை கொடுக்கல, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏசி சப்ளை எப்படி கொடுக்க போறேன் பாருங்க. இங்க இருந்து இங்கே ஒரு கனெக்ஷன், இன்னொன்று வந்து இங்கிருந்து. ரொம்ப எளிதாக பண்ணலாங்க. உங்களுக்கு பழக்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கிரே கலர், இந்த கலரை எடுத்துக்கலாம். இதற்கு நமக்கு வந்து ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே ஒரே என்ஜில் பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரிட்ஜ் ரெக்டிஃபயரை கொடுத்தாச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருச்சு. இதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுல இருக்கக்கூடிய லைனை நம்ம ஒரு LM317 பத்தி புரியாதவங்க நம்ம முன்னாடி வீடியோ பாருங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா அது வந்து டைம் ரொம்ப எடுக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு LM317 நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். புரியுதுங்களா. LM317 டைரக்டா நம்ம கொடுத்துறோம். அதனால நம்ம இதுல பாத்தீங்கன்னா இன்புட் இங்க, இது வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து அவுட்புட் V in V out, அந்த மாதிரி 3 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இதுல ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்க போறேன். அது நீங்க இப்படி கொடுக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா கொடுத்துங்க. அப்புறமாட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கனெக்ஷனையும் நீங்க இதே லைனோட எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இப்போ இதுல வந்து V in கொடுத்துட்டோம். இப்போ V outம் அதே லைன் மாதிரி வந்துடும். புரியுதுங்களா. ஸோ இப்போ V out நம்ம இதுல இருந்து வெளியில எடுக்கிறோம். V out என்ன செய்ய போறோம்னா, நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர்ல கொண்டு போய் கொடுக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், ஒரு டிரான்சிஸ்டரை நம்ம இதை போல, இது நம்ம சொல்ல கலெக்டர் இந்த பக்கம் வரணும், பிஎஸ் இங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இது ரொம்ப மேலே வந்துட்ட மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இதை ஃபுல்லா அப்படியே கீழே இறக்கிக்க போறேன். புரியுதுங்களா. இந்த இது கீழே வந்து இப்படி வச்சிருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு டிரான்சிஸ்டர் கொடுக்க போறோம், அதனால இப்படி பண்ணிருக்கேன். இப்ப டிரான்சிஸ்டர் வந்து இது அந்த 2N3055 பவர் டிரான்சிஸ்டர். இப்போ இதுக்கு கனெக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம்னு பாருங்க. கனெக்ஷன்ஸ் வந்து இந்த பிளஸ்ல இருந்தே கொடுத்துடலாம். புரியுதுங்களா. இங்க இருந்து எடுப்போம்.
இங்கே கொடுக்கணும், கலெக்டரில் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த போல் வச்சுக்கணும். புரியுங்களா? ஸோ இப்போ இந்த கலரில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கலர் கொடுத்துங்க, ரெட்டே கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் நம்ம ரெட்டில் கொடுத்துருக்குறோம், அதனால பரவாயில்ல. ஸோ நம்ம லைன்ஸ் பூராமே ரெட்டில் கொடுக்கலாம். ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் வேறு கலர் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு கலரில் வேணால் எடுத்துக்கலாம். எல்லா கலரும் ஆரஞ்சு, ஏன்னா பார்க்கையில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதனால நம்ம வந்து ஆரஞ்சு எடுத்துக்குவோம். இது திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, திக்னஸ் வேணும்னா வெயிட் கூட்டிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, கலெக்டரில் கொடுத்தாச்சு. இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட், இந்த அவுட்புட்டை நம்ம வந்து இதில் கொடுக்கணும். அதாவது இந்த LM317 அவுட்புட் போய் அந்த பேஸை ஆப்ரேட் பண்ண போது, அதற்காக தான் நம்ம அப்படி செய்கிறோம். ஸோ ரொம்ப எளிதாக நம்ம வந்து பேஸில் கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் பேஸோட லைனை வந்து வேற கலரில் கொடுத்துக்கலாம். சரி, இதுக்கு கீழே வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டுக்கணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இதையே காப்பி பேஸ்ட் அடிச்சிட போறோம். ஏன்னா இதுக்காக தனியாக ஒன்று எடுத்துட்டு வர போறதில்ல. இதை வந்து நம்ம ஹரிசாண்டலா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த லைன்ல கொடுக்க போறோம். இது இன்னும் கொஞ்சம் கூட தள்ளிங்க, அவ்வளவுதான். ரொம்ப எளிதாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இங்க பாருங்க, இந்த அட்ஜஸ்டபிள் பின்னுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே கொடுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நேராக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு எர்த் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு நார்மலா ஒரு 317 அமைந்திருக்கக்கூடிய மெத்தடு. அதனால நாம வந்து எளிதா நம்ம வந்து இதை வரைஞ்சிடறோம். இந்த வீடியோல அவங்க நண்பர் கேட்டதுனால நம்ம வந்து டைரக்டா அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியே நம்ம வந்து வரைகிறோம். இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஏன்னா மைனஸ் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்க போது, ஸோ மைனஸை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து எங்க வேணுமோ அங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்களா? இப்போ மைனஸ் பூரா நம்ம வந்து கிரீன்ல கொடுத்தோம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரீனை நம்ம எடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்டர்ல எல்லாம் நம்ம வந்து கிரீன் கொடுத்துக்கலாம். வீடியோ லாங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாருங்க, கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர்ல கொடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் கூட நமக்கு வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே ப்ளூவே நம்ம இதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இதுக்கு கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஆமாம் இதுக்கும் கொடுக்கலாம். சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம் இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து அவுட்புட் எடுக்க போறோம். புரியுதுங்களா? இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் நமக்கு பேட்டரிக்கு போகுது. ஸோ பேட்டரிக்கு வந்து நமக்கு இது வழியாக கொடுக்க போறோம். ஆனால் பேட்டரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நான் சொன்னது போல ஒரு ப்ரொடெக்ஷன் டயோடு அதை வந்து நம்ம சீரீஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேட்டரியில கொடுக்கலாம். ஸோ இங்க இருந்து இதுல பேட்டரியில கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு லைன், அவ்வளவுதான், பிளஸ்ல கொடுத்துட்டோம். இப்ப நமக்கு இந்த இதில் பிளஸ்ல அம்மீட்டர் நம்ம கொடுக்கல. அம்மீட்டர் எங்க கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நம்ம கரண்ட் கண்ட்ரோலுக்காக முதல்ல நம்ம இங்க மைனஸ் இதை இங்க போட்டுடலாம். மைனஸ் வந்து என்ன பண்றோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு மைனஸ் எடுத்துட்டு போறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இது நம்ம என்னங்கிறத நான் சொல்றேன். இதை வந்து நம்ம இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபிளிப் பண்ணி நீங்க திருப்பிக்கலாம். ஹரிசாண்டல் திருப்பி வச்சுங்க, ஏன்னா இந்த மாதிரி தான் அது வரப்போகுது. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட போறோம். நான் சொன்ன வெள்ளை கலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து நீங்க, ஏன்னா அது வழியாக தான் பேட்டரிக்கு சார்ஜ் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதை வந்து இங்கே டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து எல் ஷேப்ல எடுத்துக்கலாம். அப்படி வச்சுக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஃபார்மேட் பெயிண்டரில் போயிட்டு அதே கிரீன் கலர் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து இங்கே கொடுக்க போகிறோம். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு லைன் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துக்கலாம். புரியுங்களா? ஸோ இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். புரியுங்களா? இப்போ இதில் நீங்கள் எதில் மீட்டர் எதில் கொடுத்துருக்குறாங்க, பிளஸ்ல இருந்து மீட்டர் கொடுத்துருக்குறாங்க.
இதுல இருந்து பிளஸ்ல இருந்து மீட்டர் கொடுத்து வெளியில எடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இதுல போட்டு ஒரு மீட்டரையும் இங்க ஆட் பண்ணி விட்டுலாம். மீட்டருக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறேன், மீட்டரை கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நடுவில் மீட்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ மீட்டரை வந்து நமக்கு இங்கே இப்படி கொடுத்துக்கணும். மீட்டரை வேணா சின்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு, அப்படி வச்சுக்கோ. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு மீட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம பின்னாடி கொடுத்துட்டோம்னா கூட போதும். ஓகே, இதை வந்து நம்ம மீட்டரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ மீட்ரு வழியாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ரெட் எடுத்துக்கலாம். அவுட்லைன் திக்னஸ் ஓகே, நம்ம கரண்ட் வழியாக திக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி வருதுன்னு? இதை கூட நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ மீட்டர் கொடுத்தாச்சு, அனலாக் மீட்டர் கொடுத்தாச்சா. இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுக்குறோம். காரணம் என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.22 ஓம்ஸ் தாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப்போ அதான் கரண்ட்டு. அந்த கரண்ட்டை வந்து இந்த பேஸில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பேஸில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைனை வந்து நம்ம இங்கேருந்து கொடுத்துலாமா? அவ்வளோதான். இதை கூட நம்ம இப்படி கொடுக்கணுங்கிறதுல எல் ஷேப்பில் கூட கொடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால அதில் வந்துடும். இப்போ நம்ம மேலே ஏற்றும் போது அதுவே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்க. ஸோ இப்போ பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ பேஸ்லேருந்து இந்த இதை எமிட்டரை வந்து எர்த்து பண்ணிடணும். புரியுதுங்களா? எமிட்டரை எர்த்து பண்ணிடலாம். எர்த்து பண்ணி இந்த கலெக்டரை வந்து நேராக இந்த இதில் போய் கனெக்ஷன் கொடுத்தோம். ஸோ இப்போ எல்லாமே இது எமிட்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே, கலெக்டர் வந்து இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எளிமையாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கலர்ஸை வந்து நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம், எப்படி கலர் கொடுக்கலான்ட்டு. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் பாருங்கள், இது கொஞ்சம் ஒதுங்கிருச்சு, இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. இதெல்லாம் நகர்த்துனீங்கன்னா இங்கே மீட்டர்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஈவனாக கொண்டு வந்துருங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நான் பண்ணேன்னா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நம்ம வந்து அப்புறம் பண்ணலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு நிறைய இப்போவே பண்ணி காமிக்கிறேன். இந்த போர்ஷனை கொஞ்சம் வேண்டாம், நம்ம அப்புறம் பண்ணலாம். இந்த போர்ஷனை மட்டும் பண்ணணும். வருதான்னு பார்க்கலாம். வருதுங்க. ஸோ ஏன்னா அங்கே ஒன்றும் காம்பனண்ட் எதுவும் கிடையாது, அதனால நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக இப்படி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து அழகாக நம்ம செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த லைனை கூட நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மைனஸ் வந்து இதை நம்ம இதுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மைனஸ் வந்து நமக்கு இப்படி வருது. ஓகே, இப்போ நம்ம ஒரே கப்பாசிட்டர் போட மறந்துட்டோம். அதனால நமக்கு ஒரு கப்பாசிட்டரை இந்த இடத்துல பாருங்க, அதுக்குள்ள இடம் தான் நம்ம விட்டுருந்தது, பரவாயில்ல. இப்போ இங்கிருந்து ஒரு கப்பாசிட்டர் ஸ்ட்ரைட்டா இப்படி ஒன்றும், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த கப்பாசிட்டரோட லைனை கூட நம்ம வந்து எல்லோ கொடுத்துடலாம். ஏன்னா எல்லோ தான் நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ வெயிட் கூட நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க, ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம வந்து கப்பாசிட்டர் கனெக்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. எல்லா கனெக்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம். இந்த இது கிரீன், இதை வந்து நம்ம கிரீன் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் கலர் கொடுத்துட்டீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒன்று இருக்குது, அது வழியாக நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் மற்றதையும் அதே ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ கப்பாசிட்டர் பூரா நான் அந்த கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டேன். கரண்ட் வந்து பிளாக்ல வருது, நம்ம அதனால அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கிரேலியோ அல்லது ஒயிட்லேயோ கொடுத்துக்கலாம். புரியுங்களா? இப்போ நம்ம கொடுத்துட்டு கூட அப்புறமாட்டி ஒயிட் கலர் மாற்றிக்கலாம். இதையும் ஒயிட் கலர் மாற்றிடலாம். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். இதில் என்ன பாக்கி இருக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு.
இது எப்படி வேலை செய்து பாருங்க. ஏசி வந்து சுவிட்ச் வழியாக ஒரு இண்டிகேட்டர் வழியாக டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது. ஸ்டெப் டவுனுக்கு அப்புறம் 4 ரெக்டிஃபயர் கொண்டு அதை வந்து டிசியாக மாத்திக்கிறாங்க. டிசியா மாத்தி அதை ஃபில்டர் பண்றாங்க கெபாசிட்டர் வழியா. அதற்கப்புறம் LM317 அந்த ரெகுலேட்டர் வழியாக அதுல வந்து என்னன்னா கீழே இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. இது இன்னு இது அவுட். இது பின் டீடைல்லாம் வந்து நீங்க டீடைல இதுல நெட்ல பாத்துக்குங்க, டேட்டா ஷீட் எடுத்து பாத்துங்க. இது வந்து 2N3005. அதுல கலெக்டர் வழியாக இது ஏன் கொடுக்குறோம்னா, நம்ம LM317 இருந்து டைரக்டாக நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஆனா அதிகமான கரண்ட் இது வழியா வராது. இதுக்கு ஒரு லிமிடெட் கரண்ட் தான். சோ அதிகமான கரண்ட் வேணுங்கிறதுனால இதுல வரக்கூடிய அவுட்புட்டை ஒரு NPN டிரான்சிஸ்டர்ல, பவர் டிரான்சிஸ்டர்ல பேஸ்ல கொடுத்து அங்க ஒரு சுவிட்சிங் பண்ணி கரண்ட் அதிகமான கரண்ட், ஏன்னா இதுல 60 ஆம்ப்ஸ் வரை எடுக்கலாங்க. சோ அதிகமான கரண்ட்டுக்கு நமக்கு இது வழியா வெளியில எடுத்து நம்ம வந்து அம்மீட்டர் வழியா நம்ம கொடுக்குறோம். இந்த டயோடு வந்து ப்ரொடெக்ஷனுக்காகங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு காரணத்தால இதை பேட்டரியை பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்தோம்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய சப்ளை ரிவர்ஸ்ல வந்து இது எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாதுக்காக கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க 12 வோல்ட் வர்ற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதற்கப்புறம் இது வந்து கரண்டோட ரேஞ்ச். இப்ப நீங்க இந்த பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியாகவும் இதோட வோல்டேஜ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கரண்ட் இங்க இருந்து அது அதிகமான வோல்டேஜ்ல இருந்து கம்மியான வோல்டேஜை நோக்கி பாயும். அப்படி பாயும் பொழுது இந்த கரண்ட் இதுல வரும். அந்த கரண்ட் தான் இந்த அம்மீட்டர்ல காமிக்க போகுது. அப்ப கரண்ட் வந்து நீங்க எப்ப 2 சார்ஜ் ஃபுல்லா ஏறிச்சுன்னா அப்ப நம்ம இன்புட் வோல்ட்டும் அவுட்புட் பேட்டரி வோல்ட்டும் சேம் ஆயிடும். சேம் ஆயிடுச்சுன்னா அதுல வோல்டேஜ் வித்தியாசம் இல்லாதனால, ஏற்றத்தாழ்வு இல்லாதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் பாயாது. கரண்ட் பாயலைன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள போய் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? இது வந்து ரெகுலேட் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லைன்னா ஸ்டாப் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், கரண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இது மூலியமா தான் நமக்கு வந்து கரண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கும். புரியுங்களா? ஸோ இது மாதிரி ரொம்ப எளிமையா இந்த சர்க்கியூட் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் வரையிறது, அதாவது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனமான பேட்டரி சார்ஜரை பத்தியும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நம்ம அதில் அமைந்திருக்கக்கூடிய சர்க்கியூட்டை ஒரு வரைபடமா நம்ம எப்படி மாத்துறோம், அதை எப்படி அழகாக நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா இதில் பார்த்தோம். ஸோ இப்போ நிச்சயமா இந்த வீடியோல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் இதுல உள்ள டீட்டெயிலாம் நீங்க வந்து வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இவருங்க வரேன், இதோட நம்பர்ஸ் நான் நம்பர்ஸ் ஆட் பண்ற பாருங்க. ரொம்ப எளிதாக இதுல வந்து இது வந்து என்னன்னா 2N3055 இது பாருங்க பிளாக்ல தான் வரும். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் பிளாக்ல கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணிக்கீங்க, ஒரு ஒயிட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? 2N3055. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 2N222. அதாவது அந்த இதையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி. 2N2222 317 நம்ம போட்டாச்சு. நான் ரெசிஸ்டன்ஸ் பத்திலாம் நம்ம போடல. புரியுதுங்களா? இதுல வந்து 220 ஓம்ஸ் வேணும்னா நம்ம இதுல எழுதிக்கலாம். 220 ஓம்ஸ் 220 ஓம்ஸ். நீங்க ஓம்ஸ் வேணும்னா நீங்க இங்க இதுலயே இருக்கு, நீங்க வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இதுல ஓம்ஸ் இருக்கு. இதை இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஓம்ஸ் வந்துடும். அவ்வளவுதாங்க. இது பாருங்க, ரொம்ப எளிதாக நீங்க வேல்யூ வந்து இதுல சேர்த்துக்கலாம். கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 mm அப்படி வச்சிருப்பாங்க. ஓகே, 1000 MFD கூட மைக்ரோ கூட நீங்க இதுல சிம்பிள்ல இருக்கும். பாருங்க, மைக்ரோ இன்சர்ட். ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? மைக்ரோ இதை போட்டா போதும். இதுல வோல்டேஜ் நீங்க போட்டுங்கன்னா போட்டுங்க 24 வோல்ட். இது வந்து 18 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ இதுக்கு கூட நம்ம வந்து 18 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் 220 டிவைடட் பை 18 வோல்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம். சுவிட்ச் இது 220 வோல்ட் இன்புட், ஏசி 220 வோல்ட். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடியது டிசி 12 வோல்ட். புரியுதுங்களா? சோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் போடல. இது வந்து 0.22 ஓம்ஸ். ஓகே, 0.22 ஓம்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இந்த இதோட வேல்யூ எல்லாம் நம்ம பார்க்கல.
ஸோ இதெல்லாம் வந்து IN400 இது வந்து 2 வாட்ஸ் 5 வாட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே 5 வாட் டயோடு போடணுங்க. டயோடு பூரா 5 வாட் டயோடு போடணும். புரியுதுங்களா? ஸோ நான் 5 வாட்னு எழுதிடுறேன். அது போதும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் 5 வாட்ஸ். அவ்வளோதாங்க. பாருங்க எல்லா காம்பனண்ட்டுமே நம்ம கொடுத்துட்டோம். இதை நம்ம ப்ளஸ் மைனஸ் அது கலர்லேயே நமக்கு தெரியுது. ஸோ இப்போ எளிதாக நம்ம வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் சன்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது வந்து வேலை செய்தா என்னன்னு தெரியலையே இவர் காமிக்கிறாருன்னு. நம்ம அதனால இதில் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோம். இதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பல்ப் எடுத்திருக்கேன், 12 வோல்ட் பல்பு. 12 வோல்ட் பல்பை நம்ம என்ன செய்யறோம்னா இதில் ப்ளஸ் மைனஸ்ல நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் ஏன்னா இது வந்து சார்ஜ் ஏறுதாங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதனால நம்ம ப்ளஸ் மைனஸ்ல நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் இருக்கக்கூடியதை ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இது அனலாகுங்கிறதுனால அது ஆடிட்டே இருக்கு. அது கொஞ்ச நேரத்தில் ஸ்டெடி ஆயிடும். புரியுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணா இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறி முடியுது. பேட்டரிங்கிறதுனால ஃபுல்லா ஆம்ஸ் காமிக்குது. இப்போ சப்போஸ் பல்புங்கிறதுனால இப்போ பேட்டரியா இருந்ததுன்னா பேட்டரி சார்ஜ் ஏறினோட இந்த ஆம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மினிமம் வந்துடும். புரியுங்களா? ரொம்ப எளிதாக நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் அடுத்து வர வீடியோக்களும் இதே போல நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் மின் பொருட்கள், மின் சாதனங்களை, சின்ன சின்ன சாதனங்கள், ஒரு வாட்டர் கேட்டில், அயன் பாக்ஸு, பிரெட் டோஸ்டர், இதை போன்ற சாதனங்களை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வெயிங் மிஷினு, எடைபாக்கும் மிஷினு, இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்ம வீடியோவோட ஒரிஜினல், நம்ம சேனலோட ஒரிஜினல் கான்செப்ட். அது பல தினங்களாக நேயர்களின் விருப்பத்திற்காக நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லேயே டீப்பாக நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இது மறுபடியும் நம்ம சேனலின் நோக்கமான இந்த இதை நம்ம கொஞ்ச நாளைக்கு தொடரலாம். உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறுமனே சர்க்கியூட் மட்டும் பார்க்காமல் நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தும் ஒரு கொசு பேட் இருக்கு இல்லைங்களா, மஸ்கிட்டோ பேட், அது எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? இதை ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிப் டவுன் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நன்றாக வேலை செய்யக்கூடிய சாதனங்களையே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அமைப்பு, சர்க்கியூட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.